ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாவே நம்ம சேனல்ல இசகாய் லைஃப் மாதிரி இருக்கிறத போடுங்க, அப்புறம் ரீஇன்கார்னேட்டட்லாம் போடுங்க, அதெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி அனிமே சூஸ் பண்ணி போடுங்கன்னு நிறைய பேர் கொந்தளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சோ அதனால அவங்களுக்காக நான் இசகாய் லைஃப் அனிமே போடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இந்த அனிமேவை நான் பார்த்து முடிக்கவும் இது ஃபர்ஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமேன்னு தோணுனதுனால இந்த அனிமேவை நான் ஃபர்ஸ்ட் பண்ண போறேன். அதனால இசகாய் லைஃப் ரீஇன்கார்னேட்டட் அந்த மாதிரி ஓரியன்டட்ல இருக்கக்கூடிய அனிமே எல்லாம் பிடிக்கும்னா தாராளமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ நம்ம 2022 ரிலீஸ் ஆன பிளாக் சமனர் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். இருந்தாலும் நம்ம சேனலுக்கு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருப்பீங்க, அவங்க எல்லாரும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். அதுக்கு பதிலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லனா நம்ம சேனலுடைய நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்பப்ப சர்ச் பண்ணி பார்த்து கண்டென்ட் மட்டும் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த அனிமேக்குள்ள போயிரலாம். சோ இந்த அனிமேவுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட ஓபன் பண்ணதுமே நம்ம ஹீரோவுடைய வாய்ஸ்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வந்துகிட்டு இருக்குது. அதாவது நான் செத்து போய் பல நாளாச்சு, ஆனா என்ன யாரோ ஒருத்தவங்க தேடி கண்டுபிடிச்சு ரீஇன்கார்னேட் பண்ணாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம இருக்கக்கூடிய பூமியில இறந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படியே கடவுள் இன்னொரு பூமியில கொண்டு போய் இறக்கி விட்டு தம்பி ஜாலியா சந்தோஷமா வாடான்னு விடுவாரு அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்களா? அதுதான் கிடையாது. அங்க போன பெரிய பெரிய ஆபத்துலாம் காத்திருக்கும். இருந்தாலும் அந்த உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். அதாவது என்ன ரீஇன்கார்னேட் பண்ண கடவுள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்தேன். அவங்கள பார்த்ததுமே தகச்சு போயிட்டேன். ஏன்னா அழகுன அழகு அப்படி ஒரு அழகு. அதனால இப்படி ஒரு அழகு தேவதை என்ன ரீஇன்கார்னேட் பண்றதுக்கு முன்னாடி நான் சில சில்மிஷியமான வேலையெல்லாம் செஞ்சேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தப்பால எதுவும் இல்ல. என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல இருந்த மொத்த மெமரி அவங்க கிட்ட கொடுத்து அதுக்கு பதிலா நான் ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட கேட்டேன். அந்த விஷயம் என்னன்றத நீங்க இதுக்கு அப்புறம் வர வர பாப்பீங்க. ஏன்னா நான் இப்ப இந்த புது உலகத்துக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. சோ அதனால உங்களுக்கு இதுக்கு அப்புறம் டைம் கிடைச்சா பாக்குறேன். இல்லனா அடுத்தது என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்றத என் கூட சேர்ந்து ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்படி இந்த ஹீரோ தன்னுடைய வாய்ஸ் ஓவரை கட் பண்ண அடுத்த செகண்டே வானத்துல இருந்து ஒரு இடி காட்டுக்கு நடுவுல விழ, காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே இந்த இடி விழுந்த இடத்தை கொஞ்சம் வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா இடி விழுந்தா அந்த இடம் கருகி போனோம். ஆனா இந்த இடத்துல கருப்பு சொக்கா போட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் கீழே கிடக்குறான். அதனால இந்த பையன் அப்படியே கண்ணை முடிச்சு எல்லாமே எழுந்தி இருக்கவும் நான் இப்ப எங்க இருக்கிறேன், இது என்ன இடம், நான் இப்ப யாருன்னு எனக்கே தெரியல என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹோட்டல்ல மெனு கார்டு எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவனுக்கு முன்னாடி ஒரு கார்டு வரவும் இதுல வெல்கம் டு அனதர் வேர்ல்ட்னு எழுதி இருக்குது. அது மட்டும் இல்லாம கீழே ஸ்டார்ட் பட்டன் அழுத்துங்க அட்வென்ச்சர் ஆரம்பிங்கன்னு வேற எழுதி இருக்குது. அதனால இதை படிச்சு பார்த்த உடனே அனதர் வேர்ல்டா, இதுக்கு மீனிங் என்ன, நான் இப்ப எங்க இருக்கிறேன் ஒண்ணுமே புரியலையே. சரி ஓகே, எதுவா இருந்தா என்ன, ஸ்டார்ட் பட்டன் ஒன்னு கொடுத்திருக்காங்க, அழுத்தி பாப்போன்னு ஸ்டார்ட் பட்டன் அழுத்தவும் ஒரு பொண்ணு வயசுல வெல்கம் மாஸ்டர், நீங்க நல்லபடியா நீங்க கேட்டபடியே உங்களுடைய மெமரி எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இந்த உலகத்துல உங்களை ரீஇன்கார்னேட் பண்ணிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நிமிஷம், ரீஇன்கார்னேட்டட் வேற ஒரு உலகம், பழைய விஷயங்கள் ஞாபகம் இல்ல. ஐயோ போச்சே, எனக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்பனா நான் உண்மையாவே ரீஇன்கார்னேட் ஆயிட்டேனா, என்னுடைய பேர் என்ன, நான் யாரு, எங்க இருந்து வந்து, ஐயோ எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி அவன் புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த மெனு கார்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ஸ், இங்க பாருங்க மாஸ்டர், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த உலகம் ஃபேண்டசியான உலகம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களுடைய மெமரி எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில் பாயிண்ட்ஸ் எல்லாம் அதிகமா வாங்கிக்கிட்டீங்க. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், இந்த உலகத்துல கண்டிப்பா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க இந்த மெனு கார்டை பார்க்கவும் அப்படின்னு சொல்லவும் இவனும் சரி ஓகே நம்மள பத்தி என்னடா போட்டிருக்குன்னு பார்த்தா இவனுடைய பேரு கெல்வின் போட்டிருக்குது. அப்புறம் இவனுடைய ஹெல்த் பாயிண்ட் வந்து 10 out of 10, மானா பவர் பாயிண்ட் 20/20, இவனுடைய ஏஜ் 23. இவன் இந்த மேஜிக்கல் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு ஹியூமன் தான். இருந்தாலும் இவனுடைய ரேங்க் மட்டும் S+ சமனரா இருக்குது. ஏன்னா இவன் காடஸ் கிட்ட இவனுடைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து ஸ்கில் பாயிண்ட்ஸ் வாங்கினதுனால தான் இவன் S+ சமனரா இருக்கிறான். இருந்தாலும் இவனுக்கு என்னென்ன ஸ்பெஷலான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா சமனிங் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்குது, கிரீன் மேஜிக்ன்ற ஒரு மேஜிக் இருக்குது, அப்ரைசிங் ஸ்கில்னு ஒன்னு இருக்குது. அதாவது அடுத்தவங்களுடைய பவர்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றத வெறும் கண்ணாலே பார்க்க முடியும் இல்லையா, அந்த ஸ்கில் எல்லாமே இருக்குது. அதனால தான் இவனுடைய ரேங்க் S கிளாஸ்ல இருக்குது. எல்லாத்தையுமே இப்ப படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என்னப்பா இது அப்படியே பாக்குறதுக்கு ஏதோ ஒரு அட்வென்ச்சர் கேம் விளையாடுற மாதிரி இருக்குது, பரவாயில்ல இது கூட நல்லா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், டேய் இவனுக்கு பாஸ்ட் லைஃப் ஞாபகம் இல்லைன்னு சொன்னா அப்புறம் எப்படி கேம் விளையாடலாம் ஞாபகம் இருக்குதுன்னா, இவன் யாருன்ற விஷயத்தை மட்டும்தான் இவன் காடஸ் கிட்ட கொடுத்து ஸ்கில் பாயிண்ட்ஸ் வாங்கி இருக்கிறான். அதனால இவன் யாருன்ற விஷயம் மட்டும் தான் இவனுக்கு ஞாபகம் வரதே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வரும். அதனால இதை பாக்குறதுக்கு கேம் மாதிரி இருக்குது, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் போல என்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த காடஸோட வாய்ஸும் சரி ஓகே கெல்வின், நீ இப்படி இந்த காட்டுக்குள்ளே நின்னுட்டு இருந்தீனா சரி வராது. நீ சீக்கிரமா இந்த இடத்துல இருக்கவங்க கூட பழகணும், தங்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு நீ அட்வென்ச்சர் கில்ட்ல சேரணும். அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போலான்ற மாதிரி இது சொல்லிட்டு முன்னாடி போகவும், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அட்வென்ச்சர் ஆனா நல்லா தான் இருக்கும்னு இந்த மெனு கார்டை ஃபாலோ பண்ணியே அவன் போயிட்டு இருப்பான். இருந்தாலும் இந்த மெனு கார்டு எதுக்கு இவன் கூடவே வருதுன்னு இவனுக்கு தெரியல இல்லையா, அதனால நீங்க எதுக்கு என் கூடவே இருக்கீங்க, ஏதாச்சும் பர்பஸா இல்ல சும்மா தான் இருக்கீங்களான்ற மாதிரி கேட்கவும், சாரி கெல்வின் உன்னுடைய ஞாபகங்கள்லாம் மறந்ததுனால நான் யாருன்றதை நீ மறந்துட்ட, இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் இவன் கிட்ட அந்த மெனு கார்டை காட்டவும் படிச்சு பார்த்தா இப்ப இந்த பொண்ணுடைய குரல் கேட்டுட்டு இருக்கு இல்லையா, இந்த குரலுடைய பேரு மெல்ஃபினான்னு போட்டிருக்குது. ஆனா மத்தபடி HP MP ஸ்கில்ஸ் அப்புறம் ரேங்க்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அன்னோன்ல இருக்குது. சரி ஓகே இதுதான் அன்னோன்ல இருக்குது, வாய்ஸ் கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்றதுனால வாய்ஸ் எவ்வளோடா இருக்குன்னு பார்த்தா 1276 போட்டிருக்குது. அதனால இதை பார்த்த உடனே உண்மையை சொல்லுங்க நீங்க யாருங்கன்ற மாதிரி கேட்க, சரி ஓகே நான் உண்மையை
சொல்லிடுறேன், நான் தான் ரீஇன்கார்னேட்டோட காடஸ். நான் நிறைய பேரை நிறைய உலகங்களுக்கு ரீஇன்கார்னேட் பண்ணியிருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒருத்தவனை என் வாழ்க்கையில சந்திச்சதே கிடையாது. ஏன்னா எல்லாருமே என்கிட்ட ஸ்கில் பாயிண்ட்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு பவர் சம்பந்தமா தான் கேட்பாங்க. ஆனா நீ மட்டும் தான் ரீஇன்கார்னேட் பண்ணக்கூடிய என்னையே உனக்கு சர்வெண்டா வேணும்னு கேட்ட. அதனாலதான் நானும் 1000 வருஷங்களுக்கு மேல அந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கன்றதால கொஞ்சம் வெக்கேஷன் போனா நல்லா இருக்குமேனு நீ கேட்ட மாதிரி நான் சர்வெண்டா வந்துட்டேன். ஆனா என்ன நீ சம்மன் பண்ணணும்னா உனக்கு எக்கச்சக்கமான ஸ்கில் பாயிண்ட்ஸ் தேவைப்படும். இருந்தாலும் நீ கவலைப்படாத, உன்னுடைய ஸ்கில் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதிகமாக்கி நீ சம்மன் பண்ற வரைக்கும் யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு மெனு கார்டா இருந்து உனக்கு நிறைய விஷயங்களை நான் ஹெல்ப் பண்ணுவோம் பண்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்டே என்னுடைய வாழ்க்கை நான் இருக்கிறேன்டான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா கெல்வின் இந்த உலகத்துல ரீஇன்கார்னேட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பவரா கேட்டு வாங்கிக்கிறதுக்கு இவனுக்கு சான்ஸ் இருந்தது. ஆனா அதை எல்லாத்தையும் கேட்கறதுக்கு பதிலா காடஸ் தனக்கு சர்வெண்டா கேட்டிருக்கான் இல்லையா, அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையை வெறுக்கிறான்டான்ற மாதிரி இவன் கத்திக்கிட்டே இந்த ஊருக்குள்ள வரும்போது தான் திரும்ப நம்ம வாய்ஸ் ஓவர் ஹீரோ தன்னுடைய உலகத்துல எப்படி செத்தாருன்றதை நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா இவருடைய உலகத்துல ஆக போகமா சும்மா சந்தோஷமா வாழ்ந்தாருன்னு சொல்லணும்னு ஆசையா இருக்குதான். ஆனா என்ன பண்றது, அவருடைய வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்குது. அதனாலதான் ஒரு நாள் நேடா அது வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கேன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு புண்ணியவன் கார் எடுத்துட்டு வந்து மேல மோதினதுக்கு அப்புறமேட்டு தான் இவர் இறந்து போய் காடஸ வந்து மீட் பண்ணவும் அவங்க அழகுல மயங்கி போய் பவர்ஸை கேட்கறதுக்கு பதிலா அவங்களுக்கு சர்வெண்டா கேட்டு இப்ப இந்த உலகத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை பண்ணலான்னு வந்துகிட்டு இருக்கிறான். ஆனா என்ன பண்றது, இவனுக்கு தான் எந்த ஒரு மெமரி இல்ல இல்லையா. அதனால ஒரு கட்டத்துல இங்க பாரு, என்னுடைய மெமரி என்கிட்ட கொடுத்துரு, நான் இந்த உலகத்துல நிம்மதியா வாழணும்னா அதுதான் எனக்கு தேவை, நீ எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லவும் மெல்வின் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டா. ஏன்னா அவளுக்கு இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு தோணுது இல்லையா. அதனாலதான் இங்க பாருப்பா, நீ என்கிட்ட வந்து கேட்கும் போது ஹே மை லேடி ஐ எம் ஃபால் இன் லவ் வித் யூ அப்படின்னு ரொம்பவே அன்பா ரொமான்டிக்கா கேட்ட. அப்படிலாம் அங்க கேட்டுப்புட்டு இந்த உலகத்துல வந்து என்ன விரட்டி உள்ளான்னு பாக்குறியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கடைசி வரைக்கும் நான் உனக்கு தான் நீ எனக்கு தான்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லவும் அடி பாவி இப்ப நடி வார்த்தையை சொன்னன்ற மாதிரி இவன் எம்பாரசிங்ல உட்காந்துக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல என்ன விட்டா போந்த சாமி நான் இங்க ஓடிறேன்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன பண்றது, எவ்வளவு தூரம் இந்த உலகத்துல இவன் ஓடினாலும் மெல்வினா இவன் கூடவே தானே வந்துகிட்டு இருப்பா. அதனாலதான் சரி ஓகே நம்ம எதுக்கு ஓடிக்கிட்டு, நீ சொல்ற மாதிரி அந்த கில்ட் எங்கமா இருக்குது போய் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு கரெக்டா அட்வென்ச்சர் கில்ட கண்டுபிடிச்சு வந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்னு ஜாயின் பண்றதுக்கான ஃபார்மை வாங்கி ஃபில் அப் பண்ண ஆரம்பிக்க மெல்வினா இவன் கிட்ட இதுல நீ ஒரு சமணர்னு மட்டும் மென்ஷன் பண்ணிடாதுன்னு இவனை எச்சரிக்கை பண்றா. ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு சமணர் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமணரும் ராஜாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. அப்படி இல்லையா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய புள்ளிங்களுடைய கண்ட்ரோல் இருப்பாங்க. ஏன்னா அந்த உலகத்துல மேஜிக் யூஸ் பண்றவங்களை விட வெளி உலகத்துல இருந்து சமன் பண்ணி இந்த உலகத்துக்கு வரவங்களுக்கு எக்கச்சக்கமான மேஜிக் பவர்லாம் இருக்கும். அதனால இந்த இடத்துல நீ அட்வென்ச்சர் மென்ஷன் பண்ணினா நீ நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல சுதந்திரமா இருக்க முடியாது. உன்னை நோக்கி எக்கச்சக்கமான பிரச்சனை ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கும். அதனால நான் சொன்னதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை ஃபீல் பண்ணுவான்னு சொன்ன அடுத்த செகண்டே இவனும் சமணர்ன்றது ஏதத்துக்கு பதிலா நான் கிரீன் மேஜிக் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜ்ன்ற மாதிரி எழுதி கொடுக்கவும் இவங்களும் இவனுடைய பேர் எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இவனுக்கான ஐடென்டி கார்டை கொடுத்துட்டு இங்க பாருங்க மிஸ்டர் கெல்வின், எங்களுடைய கில்ட்ல மொத்தமா 7 ரேங்க் இருக்குது. இதுல நீங்க இப்போதைக்கு பேசிக் ரேங்கான எஃப் ரேங்க்ல இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லவும் ஓ அப்பனா என்னால இப்போதைக்கு எஃப் ரேங்க்ல இருக்கிறது மட்டும் தான் செய்ய முடியும்னு சொல்றீங்களான்ற மாதிரி கேட்க ஆமா ஆமா இப்போதைக்கு உங்களுக்கு எஃப் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒர்க்கை மட்டும் தான் கொடுப்போம். இருந்தாலும் நீங்க இதுக்கு மேல இருக்கக்கூடிய ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்க கணக்கச்சதமா செஞ்சு முடிக்கணும். தப்பி தவறி கூட ஒரு சின்ன பிசுறு விட்டா கூட அந்த வேலைக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலா நீங்க தான் பெனால்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா அதுவே உங்களுடைய ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையுமே நீங்க பக்காவா முடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நாங்களே ப்ரொமோஷனை தருவோம்ன்ற மாதிரி சொல்லுவோம். கெல்வின் உடனே அப்பனா சரி ஓகே நான் இப்ப எஃப் ரேங்க்ல இருக்கேன் இல்லையா, எனக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருந்தா கொடுங்களேன், இன்னைக்கு நான் செய்யறேன்ற மாதிரி கேட்க இவங்களும் ஒரு 3 ஜாப் கொடுக்குறாங்க. அதாவது பூனைக்குட்டியை காப்பாத்துறது, காட்டுக்குள்ள போயிட்டு மூலிகை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வருது, அப்புறம் 3 ஸ்லைம்ஸை போய் போட்டு தள்ளிட்டு வரதுன்னு மொத்தம் 3 வேலை இருக்குது. ஆனா இதுல எதை சூஸ் பண்றதுன்னு உனக்கு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க மெல்ஃபினாவோ இங்க பாருங்க மாஸ்டர், நீங்க ப்ளூ ஸ்லைம்ஸை புடிச்சிட்டு வர வேலையை பாருங்க, அதுதான் ஈஸின்ற மாதிரி சொல்லவும் ஆமாமா நீ சொல்றது சரிதான், ஸ்லைம்ஸ் ஈஸியா பிடிச்சிடலாம்ல அதே நான் எடுத்துக்கிறேன்னு ஸ்லைம்ஸை பிடிக்கிறதுக்கான வேலையை சூஸ் பண்றான். ஆனா நான் அந்த ஸ்லைம்ஸை அட்டாக் பண்ணி பிடிக்கிறதுக்காக இவன் கிட்ட வெப்பனும் இல்ல, அதை வாங்குற அளவுக்கு காசும் இல்ல. அதனால ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்து இந்த பொண்ணுகிட்டே வெக்கத்தை விட்டு எங்க ஒரு 100 ரூபாய் கடனை கொடுங்களேன் சாயந்தரம் வந்து தந்துடுறேன்னு காசை வாங்கிட்டு போயிட்டு இவனுக்காக ஒரு மரத்தாலான ஒரு ஸ்டிக்கை வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்லைம்ஸ் எந்த இடத்துல இருக்குதோ அங்க வந்துட்டு சத்தம் போடாம அமைதியா அது என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்ற மாதிரி பார்க்கும்போது அதுங்களுடைய ஹெச்பி பாயிண்ட் எவ்வளோ அதுங்களுடைய எம்பி பாயிண்ட் எவ்வளோன்றது எல்லாமே இவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இது எப்படி தெரியுது உனக்கு தெரியலன்றதுனால மெல்ஃபினாட கேட்கவும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நீங்க ஒரு எஸ் ரேங்க் பர்சன்ன்றதுனால உங்ககிட்ட அப்ரைசிங் ஸ்கில் இருக்குது, இது மூலியமா மத்தவங்களுடைய ஸ்கில் எவ்வளவு என்னன்றது எல்லாத்தையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா உங்களை விட யாராச்சும் பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னா அவங்களுடைய பவரை மட்டும் உங்களால அப்ரைஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லவும் அப்பனா மெல்ஃபினா உன்னை கூட தான் என்னால அப்ரைஸ் பண்ண முடியல, அப்பனா நீ என்ன விட பவர்ஃபுல் ஆனவளான்ற மாதிரி கேட்கவும் ஆமா மாஸ்டர் நான் உங்களுக்கு சர்வெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு காடஸா இருந்ததுனால என்னுடைய பவர் உங்களை விட அதிகமா தான் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் என்னைக்குமே உங்களுக்கு தான் சொல்லுவோம். ஐயோ இவகிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம் நம்ம வந்த வேலையை மறந்துடுவோம், ஏமா நீ கொஞ்ச நேரம் மாய மூடுமா நான் வந்த வேலையை பாக்குறேன்னு இங்க இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்லைம்ஸுமே போட்டு தள்ளிடலாமா இல்ல ஒரு ஸ்லைமை மட்டும் பிடிச்சி அதை கான்ட்ராக்ட் போட்டு நம்மளுடைய சர்வெண்டா மாத்திடலாமான்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா இந்த ஸ்லைம்ஸ் அட்டாக் பண்ணி எடுத்துட்டு போனா ஜஸ்ட் இவன் ஒர்க்கர் செஞ்சதுக்கு காசு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா அதுவே இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைமையாச்சும் இவன் பிடிச்சி தன்னுடைய கான்ட்ராக்டுக்குள்ள கொண்டு வந்துட்டானா மத்த ஸ்லைம்ஸ் ஈஸியா கொண்டுட்டு
அட்வென்ச்சர் கில்டுல இந்த வேலை செஞ்சதுக்கு காசும் வாங்கலாம், ஒரு ஸ்லைமை இவனுக்கு சர்வன்ட்டாவும் வச்சுக்கலாம். அதனாலதான் சரி ஓகே இதுல இப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படி அட்டாக் பண்ணலாம்னு நிறைய பிளான போட்டதுக்கு அப்புறம் செம்ம வேகமா போயிட்டு இங்க இருக்கக்கூடிய ஸ்லைம்ஸ் அட்டாக் பண்ணலாம்னு பார்த்தா இதுங்க அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு எஸ்கேப் ஆகிட்டே இருக்குதுங்க. ஏன் ஒரு கட்டத்துல இவனை புடிச்சு போட்டு அடி அடி அடிக்குதுங்க. இதனால அடி வாங்கினவன் வலி தாங்க முடியாம ஐயோ என்னடா அது ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய இது அடிச்சதுக்கு இப்படி வலிக்குது, சரி ஓகே இப்படியே போனா சரி வராது, நான் ஏதாவது பண்ணி இந்த ஸ்லைமை போட்டு தள்ளியாகணும்னு இவன் அட்டாக் பண்ணும் போதெல்லாம் எப்படி இதுங்க மூவ் பண்ணுதுன்றத ஃபர்ஸ்ட் இவன் கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தனுடைய மூவ்ஸை கண்டுபிடிச்சிட்டானா ஈஸியா அவனை டிஃபீட் பண்றான் இல்லையா. அதனாலதான் இந்த ஸ்லைம்ஸ் எப்படி எல்லாம் மூவ் பண்ணுதுன்றது எல்லாத்தையுமே இவன் பார்த்ததுக்கு அப்புறம் சடனா இந்த ஸ்லைம் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு அட்டாக் பண்ண இதோட 5 HP பாயிண்ட்ல 2 HP பாயிண்ட் காணா போயிடுச்சு. இதனால இவனும் சரி ஓகே இதுதான் அது கூட கான்ட்ராக்ட் போறதுக்கான சரியான டைம், நம்ம கான்ட்ராக்ட் போட்டுடலான்னு மெல்ஃபினா கிட்ட எப்படி கான்ட்ராக்ட் போறதுன்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கையை தூக்க இவனுடைய மானா பவர்ல கொஞ்ச நேரத்துல காணா போற மாதிரி தெரியுது. அதனால என்னமா இது என்னுடைய மானா பவர்ல குறையிற மாதிரி தெரியுது, இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கவும் அதாவது மாஸ்டர் நீங்க எஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆளுன்றதுனால நீங்க யார் கூட கான்ட்ராக்ட் போட்டீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுடைய பவர்ல இருந்து லைட்டா கிடைக்கும், அதனாலதான் உங்களுடைய மானா பவர் கொஞ்சம் காணா போன மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல அடி பாவி இது மீடியே சொல்ல மாட்டேன்ற மாதிரி கத்திட்டு சரி ஓகே போனா போது எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைமை புடிச்சு கான்ட்ராக்ட் போட்டே ஆகணும், அதனால கான்ட்ராக்ட் போடலான்னு மானா பவர் இன்க்ரீஸ் பண்ணி கான்ட்ராக்ட் போடவும் இந்த ஸ்லைம் அப்படியே துகள் துகளா மாதிரி இவனுக்குள்ள போயிடுச்சு. ஏன்னா இவன் ஒரு சமனர்ன்றதுனால யார் கூட இவன் கான்ட்ராக்ட் போடுறானோ அவங்கள தனக்குள்ள ஏத்துக்கிட்டு திரும்ப அவங்கள சமன் பண்ணி தான் சர்வன்ட்டா மாத்த முடியும். அதனாலதான் இது துகள் துகளா மாதிரி இவனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மெல்ஃபினா இந்த ஸ்லைமுக்கு ஒரு பேர் கூட இல்ல, நீங்க ஒரு பேர் கொடுங்க அப்பதான் இது கொஞ்சம் ஹாப்பியா இருக்குன்ற மாதிரி சொன்ன உடனே இவனும் சரி ஓகே அதுக்கு தாராளமா ஒரு பேரை கொடுத்துடலான்னு இதுக்கு குளோத்தோன்னு ஒரு பேரை கொடுக்க இவனுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் ஏற்படுது. அதாவது அந்த ஸ்லைம் என்னென்னலாம் நினைக்குதோ அது எல்லாமே இவனுக்கும் புரிய ஆரம்பிக்குது, அது உணர்றது எல்லாத்தையுமே இவனுக்கு தெரியுது. அதனால இது என்னப்பா இது வித்தியாசமா இருக்குது என்ற மாதிரி கேட்க இங்க பாருங்க மாஸ்டர் நீங்க யார் கூட கான்ட்ராக்ட் போட்டீங்கன்னா அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் உங்களால ஃபீல் பண்ண முடியும், ஏன் நீங்க ஜஸ்ட் ஃபீல் பண்றது மூலமா கூட அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்ல ஓ கான்ட்ராக்ட்ல இப்படிலாம் ஒரு ஃபியூச்சர் இருக்குதா, சரி ஓகே அப்பனா இதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சரை நம்ம சர்வர் நெட்வொர்க்னு கூட்டுக்கலாம். இருந்தாலும் அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் சமனிங்க பண்ணணும்னு குளோத்தோ விடியில வான இவன் சமனிங்க பண்ணவும் முன்ன இருந்ததை விட கொஞ்சம் பெருசா முகத்துல கண்ணு வாயி எல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஸ்லைமா வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவனை பார்த்து ஜாலியா குதிச்சு விளையாண்டுகிட்டு இருக்குது. இருந்தாலும் இது விளையாடுறதே பார்த்துக்கிட்டு இருந்தா இவனுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைக்காது இல்லையா, அதனால இங்க பாருப்பா நம்ம வெளியே செஞ்சாகணும், வா நான் சொல்ற பிளான் படி நீ ஒரு ஸ்லைமை பாத்துக்கோ நான் ஒரு ஸ்லைமை பாத்துக்கிறேன், சோ நம்ம பிளான் எல்லாமே உனக்கு புரிஞ்சிச்சுல அப்பவா போயிட்டு அட்டாக் பண்ணலான்னு இவன் ஒரு பக்கம் போயிட்டு செம வேகமா ஒரு ஸ்லைம் போட்டுதல்ல இன்னொரு பக்கம் குளோத்தோவும் செம ஃபாஸ்டா மூவ் பண்ணி ஒரு ஸ்லைம் அப்படியே திராட்சை திருட்டு தோல் எட்ட கடாசுற மாதிரி ஜபக்குன்னு முடிங்க அதோட தோல் எட்ட கடாசிருச்சு. ஆனா இதோட அப்ரைசிங் ஸ்கில்ல பாக்கும்போது இவனுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்குது. ஏன்னா இதோட அப்ரைசிங் ஸ்கில்ல ஃபர்ஸ்ட் பாக்கும்போது லெவல் 1 இதோட HP பவர் வெறும் 5ல தான் இருந்திருக்கும், ஆனா இப்ப பார்த்தா 100க்கு மேல இருக்குது. அதனால எப்படி பாது சாத்தியம் ஒருவேளை அந்த ஸ்லைமை சாப்பிட்டதுனாலன்ற மாதிரி மெல்வினா கிட்ட கேட்க மெல்வினாவும் இங்க பாருங்க மாஸ்டர் ஜஸ்ட் அந்த ஸ்லைமை சாப்பிட்டதுனால மட்டும் அதுக்கு பவர் ஏறல, நீங்க அது கூட கான்ட்ராக்ட் போடும்போது உங்களுடைய மானா பவர் கொஞ்சம் அதுக்கு கிடைச்சதுனால தான் குளோத்தோட பவர் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு இப்பதான் எதுக்காக இந்த உலகத்துல இருக்கிறவங்க சம்மனர்ஸை தேடுறாங்கன்ற விஷயம் புரிய வருது. ஏன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்லைம் கூட கான்ட்ராக்ட் போட்டதுக்கு இதோட HP MP அதிகமா இருக்குதுன்னா ஆல்ரெடி பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க சம்மனர்ஸ் கூட கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா அவங்களுடைய பவர் லெவல் அதிகமாகி அவங்க ஒண்ணு நல்லது பண்ணாலும் பண்ணலாம் இல்ல கெட்டது பண்ணாலும் பண்ணலாம் இல்லையா. அதனாலதான் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப இவனுக்கு புரிய வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே மெல்ஃபினா சொன்ன மாதிரி நான் ஒரு சம்மனர்ன்றத யாருக்குமே தெரியாம பாத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே மெல்ஃபினாவோ மாஸ்டர் இப்ப நீங்க இருக்கக்கூடிய இந்த அட்வென்ச்சர் கில்டுல இருக்கக்கூடிய யாருமே உங்க அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது, ஏன்னா நீங்க ஒரு எஸ் ரேங்க சேர்ந்த ஒரு சமனர், ஆனா இந்த கில்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே பி ரேங்க்லயும் சி ரேங்க்லயும் தான் இருக்காங்க. அதனால இந்த கில்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களை விட வீக்கானவங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் கூடவே இருந்த க்ளோத் இங்க இருக்கக்கூடிய ஒரு புதருக்குள்ள போக அடுத்த செகண்டே அடிபட்டு பஞ்சரான நிலைமையில இவன் காலுக்கிட்ட வந்து விழுது. ஆனா க்ளோத்துக்கு எதுவும் ஆகல, அது ஜாலியா வந்து இந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா கெல்வின் கில்டுக்கு போகணும்னா மொத்தம் 3 ஸ்லைம் புடிச்சிட்டு போகணும் இல்லையா, அதனாலதான் இவங்க ஆல்ரெடி 2 ஸ்லைம் போட்டு தள்ளிட்டாங்கன்றதுனால க்ளோத் இன்னொரு ஸ்லைம் போய் போட்டு தள்ளி எடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால இதை பார்த்த உடனே தம்பி நீ நல்லா வேலை பண்ணிருக்கடா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்ல க்ளோத்தும் ஜாலியா குதிச்சுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இவன் ஹாப்பி ஆயிட்டான், ஏன்னா வந்ததுல இருந்து சாப்பிடுறதுக்கு கூட இவன்ட்ட காசு இல்லாம இவனுடைய ஆயுதத்தை வாங்குறதுக்கு கில்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கடன் வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அதனாலதான் இன்னைக்கு இந்த ஸ்லைம்ஸ் போட்டு தள்ளது மூலமா நம்மளுக்கு காசு கிடைக்க போதுன்னு இவன் போட்டு தள்ள ஸ்லைம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு அட்வென்ச்சர் கில்டுல கொடுத்ததுக்கு அப்புறம் ரிவார்ட் மணியை வாங்கிட்டு வெளியில வர ஃபர்ஸ்ட் போயிட்டு சாப்பிடணும்பா நல்ல ரூமை பாக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஆனா மெல்ஃபினா அதெல்லாம் வேணாம்பா கில்டுல ஒரு ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணாங்க இல்லையா அங்க போலான்ற மாதிரி சொல்லப்போம் சரி ஓகே அங்கே போலான்னு சொல்லிட்டு இவனு ஒரு சந்துக்குள்ள போக இந்த இடத்துல ஆக்ஷன் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்க எல்லாருமே புடிச்சிட்டு வந்து அடிமையா சில இடத்துல விற்பானுங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கவும் கெல்வினுடைய கண்ணுக்கு ஒரு அழகான பொண்ணு தெரியுறா, அதுவும் ஒரு எல்ஃபினத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அதனால இவ பாக்குறதுக்கு அழகா இருக்கிறாளே இவ்வளவு போய் இப்படி புடிச்சிட்டு வந்துட்டாங்களேன்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பொண்ணு இவனை பார்க்க சரி சரி நான் வந்த வேலையை மறந்துட்டேன் நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு சாப்பிடணும்னு அடுத்த செகண்டே இவளை கண்டுக்காம நேரம் இங்க இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு போக இவன் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்ல. ஏன்னா கில்டுல இவனுக்கு இந்த ஹோட்டலை சஜஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லிருப்பாங்கன்னா இங்க இருக்கிறதுலே
டாப் நாச்சான ஹோட்டல் இதுதான் சொல்லி இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு ரூம்லயுமே செப்பரேட் பாத்ரூம்னு ஒண்ணு கிடையாதாட்டுக்கு. அதனாலதான் அவங்க சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல் இல்லையே. சரி ஓகே பரவாயில்ல, இந்த உலகத்துல இப்படிதான் இருக்கும் போல. இருந்தாலும் நான் கில்டுல நிறைய வேலையை செஞ்சு சம்பாரிச்சதுக்கு அப்புறம் எனக்குன்னு சொந்தமா ஒரு கேஸ்ட்லியே உருவாக்குவேன். அந்த கேஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ரூம்லயும் பாத்ரூமை செட் பண்ணுவேன். அதுலயும் முக்கியமா ஹாட் ஸ்பிரிங்க செட் பண்ணி நான் குஜாலமா இருப்பன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவனுடைய பயிர் கையா முஞ்சான் சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே இதுக்கு மேல விட்டா வயிறு வெடிச்சிரும், போய் சாப்பிட்டுலான்னு இவன் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த உலகத்தோட சாப்பாட சாப்பிட போறேன்னு ஜாலியா எழுந்து கிளம்ப ஆரம்பிக்க மெல்வினாவும் உடனே மாஸ்டர் நீங்க சீக்கிரமா உங்களுடைய பாயிண்ட் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறா. ஏன்னா இவனுக்கு எப்படி இந்த உலகத்துல இருக்கிறது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே லைட்டா பிடிக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் மெல்வினாவுக்கு இந்த உலகம் ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவளை சமன் பண்ணணும்னா இவனுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் எல்லாம் தேவை இல்லையா? அதனாலதான் என்னால இப்படி பாத்துக்கிட்டு டெம்ப்டிங்ல இருக்க முடியாது, சீக்கிரமா பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க சரி சரி ஓகே ஓகே அதெல்லாம் பாத்துக்கலாமா, ஃபர்ஸ்ட் போயிட்டு நான் சாப்பிடுறேன்னு கீழே வந்து பார்த்தா தடபுடலான சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால உங்களுடைய சாப்பாடுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ங்க. இது பிரிச்சு மேஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில இருந்து கெல்வின் குளோத்தோ கூட சேர்ந்துக்கிட்டு எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். ஏன்னா என்னதான் இவன் அந்த உலகத்துக்கு வரும்போது இவன் கூடவே ரீஇன்கார்னேஷனுடைய காடான மெல்வினா வந்திருந்தாலும் அவளுடைய ஃபேஸ் இது வரைக்கும் அவன் பார்த்தது இல்ல, வாய்ஸ் மட்டும் தானே கேட்டிருக்கான். அதனாலதான் எப்படியாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அதிகமாக்கி அவளை சமன் பண்ணணும். அது கூடவே சேர்த்து எனக்கான ஒரு புது கேஸ்ட்லியை நான் உருவாக்கணும்னு குளோத்தோ கூட சேர்ந்துக்கிட்டு மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஜானர்ல இருக்கக்கூடிய அனிமேவை இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பண்றோம். அதனால நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். சப்போஸ் புரியலனாலும் இதை நீங்க ஒரு அட்வென்ச்சர் கேம் கூட கனெக்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இந்த அனிமே என்ன அனிமேன்றது உங்களுக்கு புரியும். இல்ல எனக்கு அந்த கேம்லாம் தெரியாது எப்படி இதை நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த டெக்கன் கேம் மாதிரி இருக்கக்கூடிய 1vs1 ஃபைட் இருக்கக்கூடிய கேம் விளையாண்டுருப்பீங்க. அந்த கேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பவர்னு ஒரு பவர் கொடுத்திருப்பாங்க, அப்புறம் உங்களுடைய உயிருக்குன்னு ஒரு ஹெச்பி பவர் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல அந்த சூப்பர் பவர்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை நீங்க இதுல மானா பவர்னு சொல்லப்படுற அந்த மேஜிக்கல் பவர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெச்பி பத்தி உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்ல, கண்டிப்பா எல்லாரும் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அதனால இப்ப நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே இந்த அனிமே கூட ரிலேட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மேஜிக் பவர், நல்லா ஃபேண்டசியான விஷயம், அப்புறம் நல்லா பவர்ஃபுல்லான விஷயம் எல்லாம் நடக்கும்ன்றத மட்டும் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த அனிமேவை இதுக்கப்புறம் உங்களால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதுக்குன்னு எடுத்த உடனே இந்த எபிசோட்லாம் ஸ்லோவா போகுதுன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஸ்லோவா போய் தான் ஸ்டோரியில கொஞ்சம் சூடு பிடிச்சி நல்லா பக்காவா போக ஆரம்பிக்கும். அப்படி இல்ல ஸ்டோரி மொக்கையா போனாலும் நான் உங்களுக்காக உள்ள இறங்கி ஸ்கிரிப்ட மாத்தி எழுதி நீங்க எல்லாரும் என்டர்டெயின் பண்ணி பாக்குற அளவுக்கு பக்காவா இந்த அனிமேவை கொடுப்பேன். சோ எதுக்கும் கவலைப்படாம இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட பாப்பீங்கன்னு நம்புறேன். சோ அந்த ஒரு நம்பிக்கையோட நான் கிளம்புறதுக்கு வேண்டி எப்பயும் போல நீங்க லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு இந்த அனிமேவுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.